போதிமர நிழல் தேடி புத்தன் நடந்தான். அவன் நடந்த இடமெல்லாம் ஞானம் பிறந்தது. அவன் வழியில் நடக்கும் இவன் ஒரு இளைஞன். சத்தியத்தின் நிழல் தேடி அண்ணல் நடந்தார். அவர் வழியில் நாளெல்லாம் நடக்கும் இவன் ஒரு தேசபக்தன். நாடெல்லாம் சமத்துவத்தை விதைத்த ஆனந்த பவனத்து செல்வன் வழியில் ஒரு லட்சியவாதி. அம்மா, அப்பா பார்த்து ஏன் தான் போட்டோ பிடிக்க போறீங்களா? இல்லைங்க. ஐயோ மாமா, நீங்க இப்படி வாங்க. பாவம், ரொம்ப நாள் ஆச்சுல, மறந்து போயிருக்கோம். ஆமா, பாட்டி சொல்றாங்க கேளுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஐயா, ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனோட நல்ல குழந்தையும் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவா. இப்போ உன்னை பார்க்கும்போது இந்த பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படின்னா பிள்ளைய பெத்தெடுத்த போது ஏற்படுற சந்தோஷத்தை விட அவன் அறிவில சிறந்தவன்னு மத்தவங்க சொல்றத கேட்கும் போதுதான் ஒரு தாய்க்கு அதிகமான சந்தோஷம் ஏற்படுதுமா. அம்மா, என் படிப்புக்காக நீங்க பட்ட கஷ்டங்களும் செய்த பணிவிடைகளும் கொஞ்சமா நஞ்சமா அதை என்னால எப்படி மறக்க முடியும்? தாய்க்கு சிறந்ததோர் கோவிலும் இல்லை. நினைச்சது நடந்துருச்சுன்னா ஆண்டவனுக்கு காணிக்கை செலுத்துவாங்க. ஆனா தாய்க்கு அது தேவையில்லை. எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வாழ்நாள் முழுவதும் புருஷனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஓயாம உழைச்சு போடுற ஒரே ஒரு ஆத்மா அம்மா தான். அம்மா அம்மா. கேட்டீங்களா மாப்பிள்ள? பெரியவன் படிப்புக்கு பணம் கேட்ட போதெல்லாம் சொல சொலையா பணம் எடுத்து கொடுத்துட்டு ஒதுங்கி வர மாட்டோமா நான் ஒருத்தர் இங்க நிக்கிறேன். என்ன விட்டுட்டு அவங்க அம்மாவையே அச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? சரியத்தா, மாமாவை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்களேன். அப்பா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சின்ன பையனுக்கு படிப்பு வராது, அவன் விவசாயத்தை பார்த்துக்கிட்டோம். நம்ம வம்சத்திலேயே நீதாண்டா பெரிய படிப்பு படிக்கணும்னு என்கிட்ட சொன்னீங்க. உங்க இஷ்டப்படியே நான் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானப்பா. மாமா, இப்ப போதுமா? போதுமா, போதும். அடியே, இந்த முட்டா பையமாவே அங்க ஒரு பெரிய கூத்து வச்சுட்டா தெரியுமா? என்னங்க? முதல் வகுப்புல சேர்றதுக்காக தங்க பிரதிக்க கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கி கருத்துல மாட்டிக்க வேண்டாம். அதை விட்டுட்டு அதோ நிக்கிறாரு எங்க அப்பா, அவங்களை கூப்பிடுன்னு என்ன காட்டி கொடுத்துட்டான். அப்படியா? ஐயோ, உடனே உங்க கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குமே. ஆமா, நகர மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நான் தான் முடிச்சு தள்ளின அவரை. எப்படியோ ஒரு வழியா பழக்கத்தை போட்டு முடிச்சுட்டேன். பாவம், நீங்க வரப்பு மேல நிக்கிறவங்க உங்களை போய் மேட மேல நிக்க சொன்னா? அது உனக்கு தெரியுதம்மா, இந்த மணப்பைய பிள்ளைக்கு தெரியலையே. லட்சுமி, அவங்க பையனை இன்னும் ஏதோ பெரிய பரீட்சை, ஐஸ் பரீட்சை என்ன சொன்னாங்க? அதான், அது ஐஸ் பரீட்சை இல்ல, ஐஏஎஸ் பரீட்சை. ஏதோ ஒண்ணு, அதே எழுதா. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செய்யறப்பா. இப்படி வாங்க மாமா. அத்தா, இப்ப என்ன பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. உன்னை பத்தி எங்க அண்ணன் சொல்றது என்ன, நான் சொல்றேன். ராதிகாய், நீ என்னைக்கு பிறந்தையோ அன்னைக்கு எங்க அத்தா அவுட்டு. உடனே எங்க மாமா அவனை தூக்கிட்டு வந்து இந்த வீட்டுல போட்டுட்டு தேசத்தை கவனிக்க புறப்பட்டுட்டாரு. இவர் தான் தியாகியாச்சே. இந்தியாவுல எங்கேயாவது புயல் அடிக்குது, வெள்ளம் வருதுன்னு பேப்பர்ல படிச்சா போதும், உடனே நிவாரண வேலைக்கு கிளம்பிடுவாரு இந்த தியாகி. இது இப்படி இருக்க, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? இந்த வீட்டுல 3 வேளையும் மூக்க பிடிக்க கொட்டிக்கிறது மட்டும் இல்லாம எங்க அண்ணனை கட்டிக்கலாம்னு கனவு வேற கண்டுகிட்டு இருக்க. இதுதாமா உன் கதை, போதுமா? அவன் கிடக்குறாமா, அவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ பிறந்த உடனே பெரியவனுக்கு நீ முடிவாயிடுச்சு. சொல்லிட்டீங்களே, அவ்வளவுதான். எங்க அத்தை மக ரத்னத்துக்கு தலையில கால் படவே படாத, வேயா அலைய போறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். பெரிய வேலை. கண்ட காலி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்கெங்க ஸ்ட்ரைக் நடக்குதோ அங்கெல்லாம் போர்டை பிடிச்சிட்டு நின்னுக்கிட்டு அவன் ஒழிக, இதை பறிப்போம் அதை ஒழிப்போம்னு சத்தம் போடுறது. மாமா, நான் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறான், நீங்களா சொல்லுங்களேன். அவன் கட்டுக்கடங்காத காலை, யார் பிடிக்க அடங்க மாட்டான். இந்த வீட்டுல நீ காந்தியவாதி, அவன் தீவிரவாதி. ஆயிரம்
ஆயிரம் பொன்னை பூமியில் கண்டான் அன்பை இந்த பூமியில் வைத்தான் அவன் ஒரு சரித்திரம் தாயினும் பெரிது தாயகம் என்றான் தனையே இந்த மண்ணுக்கு தந்தான் அவன் ஒரு சரித்திரம் அவன் ஒரு சரித்திரம் மஞ்சள் தந்த பூமி தாயை கோவில் என்று கொண்டாடும் வண்ணப்பட்டு ஆடை தந்த மண்ணில் தெய்வம் நின்றாடும் மாலை கட்டும் பூவை சோலை மங்கை தந்தாடும் மகராஜன் கண்கள் ரெண்டும் ஆனந்தத்தில் நீராடும் அவன் ஒரு சரித்திரம் அவன் ஒரு சரித்திரம் ஏரை கண்டால் வீரன் உள்ளம் தேரை கண்டார் போலாடும் நீரை கண்டு நெல்லும் கண்டால் நெஞ்சும் எங்கும் தேரோடும் நாடும் ஊரும் இந்த ஏரின் பின்னே தானோடும் நல்லோரை காக்கும் பூமி இல்லாவிட்டால் என்ன ஆகும் அவன் ஒரு சரித்திரம் அவன் ஒரு சரித்திரம் ஆயிரம் பொன்னை பூமியில் கண்டார் அன்பை இந்த பூமியில் வைத்தார் அவன் ஒரு சரித்திரம் இன்னைக்கு உத்தியோகத்துக்கு வந்து சேர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு போயிட்டு வர நல்லா இருப்பா எதை பத்தியும் கவலைப்படாது உன்னுடைய கடமை அம்மா போயிட்டு வாயா சின்னவனே என்னப்பா விவசாய டிப்போக்கு போய் உரமுட்டை எல்லாம் வந்திருக்கான பார்த்துட்டு வா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு உரம் தானே நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா எப்ப பார்த்தாலும் முக்கியமான வேலைங்கிறான் அப்படி என்னதான் வேலையோ Good morning, sir. Good morning. I am Shankar. Oh, Shankar, the new sub-collector. Please be seated. I have seen all your records. MA first class, IAS, India first. My heartiest congratulations. Thank you, sir. தாய் கொடுக்கிற உணவு, தந்தை கொடுக்கிற கல்வி, உங்க மாதிரி பெரியவங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், இந்த மூணும் தான் ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வரதுக்கு காரணங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். Very good. உங்க அறிவை சர்டிபிகேட்ல எழுத்துக்களா பார்த்து சந்தோஷப்பட்டேன். இப்போ வார்த்தைகளா கேட்டு பெருமைப்படுறேன். மிஸ்டர் சங்கர், உங்கள மாதிரி அறிவு ஆற்றலும் நிறைஞ்ச இளம் IAS ஆபீசர்கள் இருந்து நம்ம நாடு அதிகமான சேவை எதிர்பார்க்குது. நீங்க வேலைக்கு சேர்ற இந்த நேரத்துல நம்ம நாடு என்ன நிலைமையில இருக்குன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதை மனசுல வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு மக்களுக்கு தொண்டு செஞ்சு பொறுப்புள்ள இந்த IAS போஸ்ட்ல நீங்க பூரண சந்திரனா விளங்கணும்னு மனசார வாழ்த்துறேன். God bless you. Thank you, sir. Service to the government is service to the country. அரசாங்கத்துக்கு நான் செய்ய போற சேவை இந்த நாட்டுக்கு நான் செய்யற சேவை. அரசாங்கத்துக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற உறவை வலிமைப்படுத்துவேன். அதுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அவங்க ரெண்டு பேரும் எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உடனே நான் அவசார புடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா விஷயம்? கௌரி இனிமே சும்மா விடக்கூடாது. ராஸ்கல் இவள தூண்ல கட்டி, தூண் இருக்கு அவனுக்கே கட்டி வச்சிருவான். அவனு ஒரு தூண் தானே. வாங்க, சினிமாவுக்கு சீட்டு ரிசர்வ் பண்ணிட்டு வர மாதிரி சாவகாசமா வந்தா சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு?
சீட் காலியா இருக்கிறத சப் கலெக்டர் பார்த்துட்டு தான் போயிருக்காரு. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அட நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? அட கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன். சரி சரி, நேரமாச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. மாப்பிள, நம்ம தெரு கோடியில 10-15 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருந்து அது ஒரே கள்ளி காடு. அதை அழிச்சு கிழிச்சு நான் சுத்தப்படுத்தி நம்ம வீட்டுக்கு உபயோகப்படும்படியா கொஞ்சம் தென்னை மரம் மாமரம் இதெல்லாம் வச்சு பயிர் பண்ணும். பாக்கி இருக்கிற இடத்துல சாயங்காலம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தா உட்கார்ந்து சீட்டாக ஏதோ தீர்ப்பம் கொஞ்சம் சாப்பிட அவுட் ஹவுஸ் கட்டி வச்சேன். இதெல்லாம் எப்ப செஞ்சீங்க? அது 5-6 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. சொல்லுங்க. குழந்தை வேலைன்னு நம்ம ஊர்ல ஒரு சேரி பையன், அவன் பட்டாளத்துக்கு போய் கைய காலை ஒடிச்சுக்கிட்டு திரும்பி வந்து சேர்ந்தான். அவனுக்கு வீடு வாசல் நிலம் ஒண்ணுமே கிடையாது. வந்த பையன் சும்மா இருக்கப்படாது, ஏன் நிலத்தை புறம்போக்கு நிலம்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள அவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு தாசில்தாருக்கு ஒரு மனு போட்டிருக்கான். பழைய தாசில்தாரா இருந்தா என்னை பத்தி நல்லா தெரியும். இவர் புதுசு இளவெட்டு உங்க மாதிரி பட்டாளத்துக்கு போயிட்டு வந்தவனை தியாகின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நிலத்தை அவனுக்கே கொடுத்துரும்படியா உத்தரவு போட்டாரு. அது விஷயமா தான் நான் உங்களுக்கு அப்பீல் பண்ணேன். இந்த விஷயத்தை நீங்க தான் விசாரிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. மாப்பிள்ளைய கண்டுகிட்டு போலான்னு வந்தேன். இதுல நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க பெருசா ஒண்ணும் செஞ்சிட வேணாம். அந்த தாசில்தார் போட்ட உத்தரவை கிழிச்சு போட்டுட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த புறம்போக்கு நிலத்தை அந்த நொண்டி புயலுக்கு கொடுத்துட்டு இந்த நிலத்தை எனக்கு பட்டா போட்டு கொடுத்துடணும். இந்த நாக்காளி இருக்குங்களே, இது பொல்லாத நாக்காளி. இதுல வந்து உட்கார்ந்துட்டா சங்கரணம் இல்ல கிங்கரணம் இல்ல, சப் கலெக்டர். அந்த சப் கலெக்டர்ங்கிற எந்திரத்துக்கு சட்டமும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யற திட்டமும் தான் தெரியுமே தவிர இந்த மாம மச்சான் மண்ணாங்கட்டி இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஓஹோ, அப்படிங்களா? அப்படிதான். உங்க அப்பீலையும் தாசில்தாரோட லெட்டரையும் நான் பார்த்தேன். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா சர்க்காரோட இடத்துல மாவையும் தென்னையும் போட்டு சீட்டாடுறதுக்கும் தீர்த்தம் சாப்பிடறதுக்கும் ஒரு அவுட் ஹவுஸ் போட்டிருப்பீங்க. சர்க்கார் உங்க சட்டப்பைக்குள்ளையா இருக்கு. நீங்கள்லாம் ஒரு பெரிய மனுஷன் அந்த நாட்டு. அதான் நிறுத்துப்பா. உன் தங்கச்சி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க ஞாபகம் இருக்கட்டும். நான் உனக்கு மாமன். சர்க்கார் உங்க வீட்டு பையனா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிறது சப் கலெக்டர். உன்ன மாதிரி எத்தனை கலெக்டர் இந்த நாக்காளி பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனை நாக்காளியை நான் பார்த்திருப்பேன். உங்களை மாதிரி எத்தனை சமூக விரோதிகளை சரித்திரம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி எத்தனை சரித்திரத்தை நான் படிச்சிருப்பேன்.